வணக்க மக்களே, இன்னைக்கு வந்து வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதுல வந்து 1550 rupees வந்து நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து 90% மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அதாவது வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேர் என்ன பண்ணாலும் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம வந்து என்னன்னா ரிப்போர்ட்லாம் வந்து அப்படிதான் சொல்லுது. என்னன்னா வந்து என்னன்னா மத்த ட்ரேட் இன்ட்ராடேவும் சரி, நம்ம நார்மல் ட்ரேடிங்கும் சரி, பட் ஆனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. ஏன்னா வந்து அது வந்து சில பேர் வந்து என்னென்ன பண்ணிடுறாங்க, புரிதல் இல்லாம பண்றாங்க. அதுதான் வந்து அதுக்கான மெயின் ரீசனே வந்து. ஓகேங்களா? நம்ம வந்து எப்படின்னா நம்ம கிளியரா வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா கிளியரா பார்க்க போறோம். நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கிளியரா பார்க்க போறோம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே நீங்க வந்து கண்டிப்பா வந்து அதுல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இதுல வந்து நான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. பாருங்க, இன்னைக்கு வந்து என்னன்னா ஏபி கேபிட்டல் வந்து 355 rupees வந்து இந்த ஷேர் வந்து டவுன் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஷேரை வந்து நம்ம 3100 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். அதை வந்து பாருங்க, பையிங் ஆவரேஜ் பாருங்க 3.6 rupeesக்கு வந்து நம்ம வந்து 3100 ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? அந்த ஷேர் வந்து 4.1 அந்த ரேஞ்சில போகும்போது நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது வந்து 0.5 அந்த ரேஞ்சில வந்து ஹையஸ்டா சேல் பண்ணதால நம்மளுக்கு வந்து என்னன்னா 1550 rupees வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலா என்னன்னா இதுக்கும் மேல தாண்டி போச்சு. பட் ஆனா வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணது, அதாவது வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்னன்னா, அது வந்து இன்னும் மேல போகும் வெயிட் பண்ணி தான் அது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, நிறைய லாசஸ் வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா மத்த ஷேர்ஸ் மாதிரி இது வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அது வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 1 வீக் இருக்கும், இல்லைன்னா வந்து 30 days அந்த ரேஞ்சில், 25 days அந்த ரேஞ்சில் வந்து அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து சேல் பண்ணலாம் கூட அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிடும். அது ஜீரோக்கு போயிடுச்சுன்னா நம்மளுடைய மொத்த அமௌண்ட்டுமே க்ளோஸ் ஆயிடும். அதாவது வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அதாவது வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா 9000 சம்திங் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து 1500 rupees, ஆக்சுவலா இது வந்து 10% அப்பவே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அதனால வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர்ல நம்மளுக்கு வந்து இது கிடைச்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்கணும். நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு வந்து நான் இந்த பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஷேர் வந்து ஏறுமா இறங்குமான்னு நம்மளால வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால வந்து அதாவது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டை வந்து பேஸ் பண்ணி மட்டும் யாரும் வந்து ட்ரேட் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. அதுதான் என்னுடைய சஜஷன். ஏன்னா வந்து முதல்ல வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஷேர், நீங்க எந்த ஷேர்ஸ்க்கு வந்து அது ஏறுமா இறங்குமான்னு ப்ரெடிக்ட் பண்ண போறீங்களோ, அதாவது ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல ஏறுமா இறங்குமான்னு சொல்லிட்டு அது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஷேரோடைய ஃபுல் அனலைஸ் பாருங்க. அது வந்து லாஸ்ட் 1 month, லாஸ்ட் 2 month, லாஸ்ட் 1 year எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, அது எந்தெந்த இடத்துல அப் ஆகுது, எந்த இடத்துல டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து ஃபுல்லா நோட் பண்ணுங்க. அப்ப மட்டும்தான் உங்களால வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்ல நான் வந்து சும்மா இந்த சார்ட் பாக்குறேன், இல்லைன்னா வந்து ஒரு கெஸ்ஸிங்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா, அதாவது வந்து 90% பேர் வந்து லாஸ்ட் தான் பண்றாங்கல்ல, அதுல நீங்களும் ஒருத்தவங்க ஆயிடுவீங்க. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் 2 சார்ட்டுமே காமிச்சிடுறேன். இதோட சார்ட்டும் காமிக்கிறேன், பிளஸ் இந்த ஷேரான உண்மையான சார்ட்டும் காமிக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது வாங்கணும்னா, இன்னைக்கு வந்து இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து, அதாவது வந்து இங்க பாருங்க, இதை வந்து நம்ம என்ன 335 rupees வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் இல்லைங்களா? இது வந்து இன்னைக்கு ஷேரோட வேல்யூ வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் 350க்கு மேல போயிடுச்சு. 350 கிட்ட போயிருந்தால, ஆனாலுமே கரெக்டா வந்து ஒரு 10 to 12 rupees வந்து அந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா நம்ம கரெக்டா அந்த சார்ட்டை நோட் பண்ணி அது கண்டிப்பா இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா அதை வந்து பெட் பண்ணோம். இந்த மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர் வந்து இன்னைக்கு டவுன் ஆக போகுது அப்படின்னு பெட் பண்ணதால நம்மளுக்கு வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு 1500 rupees வந்து ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகேங்களா? நான் வந்து அந்த சார்ட் முதல்ல அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஷேரோட சார்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனோட சார்ட்டும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நோட் பண்ணுங்க. கரெக்ட், இதுதான் வந்து இன்னைக்கான சார்ட். அதாவது வந்து என்னன்னா நம்ம இந்த ட்ரேட் பண்ணியிருந்தீங்களா அதோடைய அந்த ஷேருக்கான மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது மாதிரி. அதாவது வந்து நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனோடைய சார்ட் கிடையாது, இது வந்து அந்த பர்டிகுலர் ஷேருக்கான சார்ட். ஓகேங்களா? இந்த சார்ட் பாருங்க, ஆல்மோஸ்ட் இதுக்கு கீழே ஆக்சுவலா என்னன்னா 350க்கு கீழே தான் அது வந்து என்னன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸா இருந்துச்சு. க்ளோஸ் ஆயிட்டு உடனே அது என்ன பண்ணிச்சு, மார்க்கெட் மார்னிங்கே வந்து நல்ல ஹை பீக்ல போயிட்டே இருந்துச்சு. அது ஆக்சுவலா என்னன்னா அந்த 50 பிலோ இருந்து இந்த 60, அதாவது வந்து இங்க 359 இருக்குல்ல, 60க்கு மேல போயிடுச்சு ஆக்சுவலா.
இங்க பாருங்க இதை 60 டச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 rupees கிட்ட வந்து அந்த ஷேர் வந்து இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஐபிக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலா நல்ல ப்ராஃபிட், அதாவது வந்து அந்த ஷேர் வச்சிருந்தவங்க நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அப்புறம் கரெக்டா இந்த 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 இடத்துல பாருங்க, இதுதான் இங்கதான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த சார்ட் அந்த அதாவது வந்து இந்த பர்டிகுலர் ஷேர் வந்து மார்க்கெட்ல வந்து டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்க கெஸ் பண்ணோம்னா நல்லா இங்க பாருங்க ஃபுல்லா கிரீன்லயே போயிட்டு நல்லா மார்க்கெட் வந்து நல்லா ஐலயே போயிடுச்சு. ஃபுல்லா ஐல போயிட்டு 360க்கு மேல தாண்டி மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இங்க பாருங்க இந்த ஐயை டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்க இந்த ரெட் கேண்டில் இந்த கிரீன் கேண்டிலுக்கு அதாவது இதோட பாடி வந்து இதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதாவது வந்து இந்த கேண்டில் பாருங்க இந்த பாடியோட இந்த பாடி பாருங்க கொஞ்சம் ஐல இருக்கு ஓகேங்களா. ஆனா இத பாருங்க இதுக்கு ஐல போகாம இதுக்கு டவுன்ல வந்திருக்கு ஓகேங்களா. இது என்ன மீன் பண்ணுதுன்னா கண்டிப்பா இந்த டைம்ல என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த ஷேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம கரெக்டா நோட் பண்ணிட்டு நிறைய செல்லர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. அப்ப நம்ம கரெக்டா என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்ம இன்டர்டேல சொல்லியிருப்போம் இல்லைங்களா, எந்த இடத்துல இறங்குறது எந்த இடத்துல ஏறுது அது நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஷேர்ஸ்ல வந்து நம்ம வந்து விற்கிற இடத்துல வந்ததுனால நம்ம வந்து இந்த இடத்துல வாங்க முடியாது கரெக்டுங்களா. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போய் என்ன பண்ணோம்னா இந்த ஷேர் வந்து மார்க்கெட்ல இறங்க போகுது அப்படின்றத நம்ம கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல எல்லாருமே வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் என்ன பண்ணோம், இந்த ஷேர் வந்து என்ன பார்க்க போகுதுன்னா 335 வரைக்கும் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதாவது என்னன்னா அது வந்து நம்ம மார்ச் வரைக்கும் அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி செல் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சுனாவே நம்ம வந்து வெளியே வரது என்னுடைய சஜஷன் படி வெளியே வரது நல்லதுன்னு சொல்லலாம். நம்ம 1 month வெயிட் பண்ணி நம்ம வந்து அது மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட நம்மளுக்கு வந்து 1000 rupees போதும் அன்னைக்கான ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அந்த மிஸ்டேக் நீங்க வந்து பண்ணாம இருந்தீங்க, அதாவது நம்ம வெயிட் பண்ணி நிறைய ஏறும்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்றதுக்கு பதில் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ப்ராஃபிட் 1000 rupees அதாவது வந்து 10% போதும். அதாவது நம்ம வெறும் 9,000 rupees தான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். 1,500 rupees வந்து ஆல்மோஸ்ட் 10% மேலேயே வந்துருச்சு. அதனால வந்து நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டா அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கு நம்ம வேற ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. இங்க பாருங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா இந்த இடத்துல அந்த சார்ட் காமிச்சா உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோன்னு கரெக்டா என்ன பண்ண அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டே வருது பாருங்க. டவுன் ஆயிட்டே வந்து கொஞ்சம் அப் இருந்துச்சு பட் அகைன் டவுன் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தோம் இந்த ரேட்டுக்கு வந்து அது வந்தோடனே நம்ம அது செல் பண்ணி அதாவது 1000 மேல போச்சுனாவே நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் 1000 மேல போனோம் நம்ம கரெக்டா செல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சில அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அது நம்ம ஒன்னும் வெயிட் பண்ணி 2000 கூட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து எப்போனாலும் ரிவர்ஸ் ஆகலாம் மார்க்கெட். அதனால வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 500 வந்து நம்ம 1500 தான் நம்ம ப்ராஃபிட் போதும், 2000 போட்டோம் நம்ம ப்ராஃபிட் போகலாம் வெயிட் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு டே வந்து ஓகே 2000 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஆனா வந்து எல்லா நாளுமே அது மாதிரி இருக்காது. அதனால வந்து நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம 2000 போதும், 1500 போதும், இன்னைக்கு 5000 போதும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும் ஓகேங்களா. இதுதான் வந்து இன்னைக்கு இதோட சார்ட். நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றதுக்கான சார்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது இன்னும் உங்களுக்கு கிளியரா டீட்டெயிலா புரியும். ஸோ பாருங்க இது வந்து இந்த ஃபியூச்சர் ஆப்ஷனுக்கான ஷேர் ஓகேங்களா. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண இடம் எதுனா இது வந்து இங்க பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகேங்களா. இது வந்து 3.6 rupees வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகேங்களா. கரெக்டா இந்த இடத்துல பாருங்க நம்ம இந்த இடம் தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து அதாவது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டு அப்புறம் அப்ப இந்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ண உடனே அதாவது இந்த பையர் செல்லர்ஸ் வந்து சேமா இருப்பாங்க இல்லையா, அந்த கேண்டில் கிரியேட் ஆச்சு. கிரியேட் ஆன அடுத்த இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கரெக்டா இந்த கோட் இருக்கு இல்லைங்களா 3.6 rupeesல வந்து நம்ம கரெக்டா வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்த உடனே என்னன்னா இந்த 4.10 rupees அதாவது இந்த இருக்கு இல்லைங்களா அது ஷேடோக்கு டச் பண்ணி கீழே வரும்போது கரெக்டா நம்ம இந்த வந்து 4.10 rupeesல வந்து நம்ம வந்து செல்ல முடிச்சிட்டோம். அந்த முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 1550 rupees வந்து ப்ராஃபிட் கிடைச்சது. அது வந்து இந்த சார்ட் வந்து எதுக்குன்னா ஆக்சுவலா நேத்து வந்து இது வந்து 5 rupeesக்கு மேல வந்து டக்குன்னு அதாவது வந்து 3.2 வரைக்கும் கீழே போச்சு. ஆக்சுவலா 3.2க்கும் கீழே போச்சு. நம்ம கரெக்டா வெயிட் பண்ணோம் ஓகேங்களா. ஏன்னா வந்து இந்த சார்ட் வந்து பாருங்க இது ஒரு கிளியர் சார்ட்டாவே இருக்காது. ஏன்னா வந்து இது எப்படின்னா
அந்த ஷேரை பேஸ் பண்ணி தான் வந்து இதோட சார்ட் இருக்கும். அதனால வந்து என்னன்னா இங்க அங்கங்க இருப்பாங்க, பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க அப்படின்றதுனால இது ஒரு கிளியர் வியூவா இருக்காது. பட் ஆனா ஓவரால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சார்ட் தான் வந்து கிளியரா கொடுக்கும். அதனால வந்து நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சார்ட் அனலைஸ் பண்றத விட நீங்க எந்த ஷேர் வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்றீங்க இல்ல வந்து நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சார்ட்டோடைய ஃபுல் ஹிஸ்டரி நீங்க ஃபுல்லா கிளியரா பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். மறுபடியும் நான் ஒன்று சொல்றேன், 90% வந்து என்னன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து லாஸ் தான் பண்றாங்க. நீங்க வந்து லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இது மட்டும் இல்ல, நம்ம இன்னும் போக 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 நிறைய பேர் அதான் கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து நாங்க இன்ட்ராடேலோட ப்ராஃபிட் பார்த்துடுறோம், பட் ஆனா வந்து எங்களால வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து எல்லாமே லாஸ் தான். நிறைய பேர் எனக்கு பர்சனலா கால்லாம் வந்துச்சு 1 lakh வரைக்கும்லாம் வந்து லாஸ் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்களும் வந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருமோ அது வந்து நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த ப்ராஃபிட்டும் லாஸும் இல்லாம வந்து ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்டா பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸா எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன ஷேர்ஸ் வருமோ என்ன அனலைஸ் வருமோ அதை வந்து நீங்க வந்து பண்ணி நீங்க நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். மணி ஏர்ன் பண்ணி நீங்க வந்து உங்களோட வெல்த் வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.